ட்ரீட்மெண்ட் நல்லாவே இல்லை, கிழிஞ்சி கொடுக்குறீங்க, இல்லை ஓட்ட போட்டு வருது. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா? இந்த ரீஸ்டைல் ஸ்டுடியோ கூட நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க, அது கூட நீங்க காசு கொடுத்தா வர வச்சிங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. நீ கோல்டு போட்டால் போட்டுக்கோ, அது ஏன் இங்கே வந்து நீ சொல்லியே தீரணுமா? இதுக்கு என்னோட என்டையர் ஃபேமிலியே பிஹைண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீமே இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஜோக். இன்றைக்கி டேட்டில் லக்ஷ்மி பூட்டிக்கு வராங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் நம்ம கொடுத்தாலும் இல்லை இந்த மண்டபம் உங்களுக்கு தகுதியானதல்ல, உங்களுடைய ப்ராடக்டை வந்து எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்போவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ப்ரூஃபே அதுதானே, அப்புறம் அதை காட்டக்கூடாது பேர் என்ன ஷோவா? ஹலோ ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எப்படி இருக்கு பாப்பாலாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு புது வெஞ்சருக்காக. தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களை பற்றி வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது, எப்படி நீங்கள் இவ்வளோ நிம்மதியாக ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன், பணம்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு எது தேவைகளோ அந்த தேவைக்கு ஏர்ன் பண்ணுறது. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 10 ரூபா இருந்தால் நான் 10 ரூபா பொருளுக்கு ஆசைப்படுவேன், 100 ரூபா இருந்தால் 100 ரூபா பொருளுக்கு ஆசைப்படுவேன், 1000 ரூபா இருந்தால் 1000 ரூபா பொருளுக்கு. ஸோ மணின்றது நான் என்ன ஏர்ன் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். எனக்கு அதை தாண்டி ஆசைகள் எனக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீஸ்டைல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுற கேப்பபிலிட்டி வரதுனால இன்றைக்கி தான் பண்ணுறேன். ஒரு ஜாகுவார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்ட்க்கு அதுக்கான பொட்டென்ஷியலை நான் ஏர்ன் பண்ணி போய் அந்த தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு போய் தான் அதை ஆசைப்படுவேன். நான் உட்காந்துட்டே கடன் வாங்குவேன், நான் மாதம் மாதம் லோன் கட்டிப்பேன் அப்படின்னு நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. அதனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ரொம்ப அப்படியே ராயல் என்ன இருக்கோ அதுக்கேற்ற தகுதிகளை தான் நான் வாழ்ந்துக்கிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போ பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? ஒரு எக்ஸ்போக்கு முன்னாடி என்ன அவங்க அவ்வளோ வீடியோ போடுறாங்க, என்னமோ அங்கே அவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ பேருக்கு நன்றி, இவ்வளோ சொல்கிறாங்களே, அதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். எக்ஸ்போ வந்து ரொம்ப, அதாவது நம்ம ஒரு டேட்டை போய் ஒரு ஊரில் தேடி ஃபைனல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ஊரில் எவ்வளோ மண்டபம் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா எனக்கு தேனி வாங்க, ரொம்ப ஒரு இன்டீரியராக லைக் தஞ்சாவூர் வாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு எல்லா ஊருக்கும் போகணுன்னு ஆசை தான். பட் அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். எக்ஸ்போன்றது என்னென்னா, இப்போ எங்களுக்கு என்ன டைப் ஆஃப் க்ரௌட் வருவாங்க, அதாவது 10,000 வருவாங்க, அது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும் லோக்கல் ஸ்டேஷனில். ஸோ போய் பண்ணும்போது இன்றைக்கி டேட்டில் லக்ஷ்மி பூட்டிக்கு வராங்க அப்படின்னு போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் நம்ம கொடுத்தாலும் இல்லை இந்த மண்டபம் உங்களுக்கு தகுதியானதல்ல, இவ்வளோ பேர் வந்து வரணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு அவங்களோட ஆக்சசிபிலிட்டி பார்த்துட்டு எவ்வளோ பேர் அது. இப்போது நான் ஒரு 1000 பேர் நிற்கிற மண்டபத்தில் 10,000 பேர் வந்தால் சஃபஸ்டிகேட் ஆகி ஒரு எக்ஸ்போவை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸ்டாப் நீ இப்போ நடத்தக்கூடாது அப்படின்னு. பார்க்குற நாள்லேருந்து தேதி குறிக்கிற நாள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு திருமணம் பண்ணுற மாதிரி 3 வீக்ஸ் ஒன்ஸ் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அடிக்கடி சொல்வேன், தக்ஷன் கல்யாணம்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ 3 வீக்ஸ் ஒன்ஸ் கல்யாணம் பண்ணுற மாதிரி. அங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வேணும், 50,000 சேலைகளை எடுத்துகிட்டு போகணும், அங்கே அந்த பொருள் எல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போகணும், திரும்ப கண்டெய்னரில் ரீலோட் பண்ணுறது, லோக்கலில் வந்து லைக் டிராஃபிக்லேருந்து ஃபயர் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெர்மிஷன். இதுக்கு என்னோட என்டையர் ஃபேமிலியே பிஹைண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீமே இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஜோக். எக்ஸ்போ நீங்கள் எத்தனை கேட்டாலும் மாதம் திருமணத்துக்கு சமானம். ஒரு திருமணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்போ. ஸோ நான் காமிக்கிறதும் நன்றியும் பார்த்திங்கன்னா, நன்றின்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அங்கே வரவங்க என்கிட்ட பேசுகிறத பார்த்தா நன்றி கடன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்னுடைய டெடிகேட்டிவாக லைக் என்னுடைய 170 ஸ்டாஃப் காமிக்கிறேன் அப்படின்னா, 170 பேர்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, 170 குடும்பத்துக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களாம் விட்டுட்டு தானே என் ஸ்டாஃப். நான் 5 நாள் வந்து அவங்களும் 5 நாள் அங்கே தானே இருக்காங்க. அப்போது நான் நன்றி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம ஒய்ஃபை கரெக்டான இடத்துக்கு அமைச்சிருக்கோம் அப்படின்னு வீட்டில் இருக்க ஆண்களையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் இன்னும் அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் நன்றி சொல்லும் விதமாக தான் நான் காட்டுறேன். ஐம் நாட் ஷோ ஆஃப், அதை ஷோ ஆஃப் பண்ணிக்கல. ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நல்லாவே இல்லை, ஜஸ்ட் இவங்க வந்து கட்டுறது மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர்த்து நம்மளுக்கு அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நல்லாவே இல்லை. ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அது பெரிய ப்ராப்ளமாக கூட ஆச்சு. ஸோ அதுக்கும் நீங்கள் நிறையா ரிப்ளைலாம் பண்ணியிருந்தீங்க, பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ரைசிங் அவங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த சாரி கட்டியிருக்கேன், ஒரு சாரி கட்டியிருக்கேன்னா அதில் வில் கெட் சம் 1000 to 2000 பீசஸ். ஓகே, வில் செக் சம் ரேண்டம் QC, அதாவது 100 பீஸில் 10 பீஸ் எடுத்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு QC டீம் இருக்குது.
இதை தாண்டி போகும்போது நீங்கள் என்ன ஒரு பெரிய பெரிய அமேசானாக இருக்கட்டும், வாட் எவர் மீன்ஸ் என்ன ஒரு சைட் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓப்பன் வீடியோ இஸ் மஸ்ட். ஏன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரு ரூல் செட் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணுற வீடியோ நீங்கள் காமிக்கிறீங்க இல்லை, நீங்கள் உங்கள் தரப்பை மட்டும் சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் கல்யாண வீட்டுக்கு போய் கட்டிட்டெல்லாம் வந்தெல்லாம் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் ஆஸ் அ ஆண்டர்பிரனர்ஸாக பொட்டிக் வச்சுருக்க ஓனர்ஸ் எல்லாரும் சஃபர் ஆகுறது எங்கள் சைட்லேயும் நிறையா பிரச்சனை இருக்குது. நாங்கள் சொல்ல முடியறதில்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஓப்பன் வீடியோ இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல, நான் வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் ரிட்டர்ன். என்னால் ப்ரூஃபாகவே காட்ட முடியும். செய்கிறேன் இல்லைனா சரி ஒன்று சொல்கிறேன், இப்படி ஒரு நெகட்டிவ் இருந்தால் ஏன் எக்ஸ்போக்கு அவ்வளோ பேர் வராங்க? ஒரு ஊருக்கு ஏன் நான் ரிப்பீட்டடாக போகணும்? இப்போ கோயம்புத்தூர் 2 times போயிருக்கேன், 4 வாட்டி சென்னை பண்ணியிருக்கேன், மதுரை 2nd time போகிறேன், திருச்சி 2 தடவை பண்ணியிருக்கேன். ஏன் போகிறேன்? என் ப்ராடக்ட் பிடிக்காமே அங்கே கூட்ட வராங்க, சும்மாவா? அவங்களோட டைம் ஊர்லலாம் ஒரு பஸ் டிக்கெட் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு வரதை வேல்யூவாக பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நான் திருச்சி மதுரை அந்த மாதிரி பிளேஸ்லலாம் என்னை பஸ் டிக்கெட்டோ வாட் எவர் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்கல்ல, அப்போ சும்மா வேடிக்கை பார்க்குறது கண்டிப்பாக கிடையாதுங்க. என்னோடய ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அந்த யாரோ ஒரு நபர் வந்து அது ஒரு ஹைப்பு பூம் பண்ணும்போது அது இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. தவிர ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் கஸ்டமர்ஸ் இல்லாமலாம் வாய்ப்பு இல்லை, சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் அது கிடச்சிருமா? உங்களுக்கு அது இருக்கிறதுனால தான் நீங்கள் பண்ணுறீங்க, அது இல்லாமல் இருந்தால் நீங்களும் சஃபர் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் சந்தோஷம் இருக்கா இல்லை உங்களுக்கு துர்க்கம் இருக்கான்னு கேள்வி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் அதை பதில் சொல்லணும்னு நினைக்கலாம். எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்றக்காக சொல்கிறேன். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் என் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் புள்ளி வைக்கும்போது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பாதி கோலத்தை சிறப்பாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் என் என்டையர் ஃபேமிலி எனக்கு கை கொடுத்தாங்க. ஓகேங்களா? எந்த பொண்ணுக்குமே நீ தொடங்குறன்னொடனே எல்லாரும் வந்து என் வேலையை விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும். சரி நான் சொல்லிட்டேன், அவங்கள இன்ஸ்பயர் எடுத்து நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் ஒய்ஃபாக என்னோட ரோலை ப்ளே பண்ணியிருக்கேன், அம்மாவா என் ரோலை ப்ளே பண்ணியிருக்கேன், என் மாமனாருக்கு ஒரு சிறந்த மருமகளாக நான் இருந்திருக்கேன். ஸோ உங்களோட ரோலை தாண்டி வந்து பண்ணுறது பேர் சாதனை. நம்மளுக்கு பியூட்டியே இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறது தான். நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் நான் என்னோடய ஃபேமிலியை, நீங்கள் ஒரு சைட் சொல்கிறீங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்கன்னு, ஃபேமிலிலாம் இன்றைக்கி என்னோட சிஸ்டர்லாம் லைக் அவங்களால தான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் ஒரு வீடியோ கூட எனக்கு காலைல போஸ்ட் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் என்னை ஏன் பிடிக்குது? ஓகே. அப்போ இந்த சைடு யோசிக்க மாட்டிங்களா? கிவ் அண்ட் டேக். நானும் அன்பு கொடுக்குறேன், பதிலுக்கு அவங்கக்கிட்ட அன்பு வாங்கிக்கிறேன். ஸோ அப்படி தான் என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணு. நீங்களும் ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியை அரவணைச்சி பண்ணுங்கள். உங்கள் தம்பி பொண்டாட்டி, அண்ணா ஒய்ஃப், இல்லைன்னா அக்கா இருக்குன்னா அக்கா ஹஸ்பண்ட் எல்லாரையும் சேர்த்து பண்ணி சிறப்பாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு பொண்ணும் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல், ஃபேமிலி மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மட்டும் இல்லை, இப்போ எனக்கு எப்படி ஊரே சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஊரே உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். அந்த டைமில் எனக்கு தான் டைம் எடுக்கும். ஓகே. அண்ட் நிறைய பேர் விஷயம் என்ன சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப வந்து ஓவர் டூ பண்ணுறாங்க, என்கிட்ட இருக்குது பாருங்க, இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி காமிச்சிட்டு அவங்கள இப்போ இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்களோட அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணலாம். இப்போ நீங்களே என் கல்யாணத்துக்கு வரோம், கல்யாணத்தில் உங்களை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம், எதுக்கு ஊரெல்லாம் காமிச்சிக்குவா? இட்ஸ் அ மெமரிஸ். அவ்வளோ பேர் எனக்கு வரும்போது அவங்கள ஒன்று என்னோட நினைவு சின்னம், என் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து சராசரியாக கிடைக்கல, இதெல்லாம் ஒரு அன்பு மாதிரி. அது மெமரிஸாக வச்சுக்கிறதுக்கே எனக்கு வேணும் தானே. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு இடத்துல கூட்டம் வருங்க, அதனால தாங்க நான் பெர்மிஷன் வாங்கி இந்த சலூன் கூட எல்லாரையும் ஒரே நாளில் இன்வைட் பண்ண முடியல சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க செயலில் காட்டலன்னா? இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இவ்வளோ க்ரௌட் வருது, அப்போது நான் உங்களை ப்ராப்பர் டேட் வாங்கணும். சோஷியல் மீடியான்றது நம்ம செய்கிற செயலை ஏதோ ஒன்று காமிச்சு தானே ஆக வேண்டியதாக இருக்குது. வந்தவங்களே எப்படி காட்டாமல் நான் வந்து ஷட் டவுன் பண்ணால் நாளைக்கு எப்படிங்க வருங்க? இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் இப்போ நீங்களே கேட்குறீங்க, உங்களுடைய ப்ராடக்டை வந்து எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்போவில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ப்ரூஃபே அதானே? கரெக்ட். அப்புறம் அதை காட்டக்கூடாது, அது பேர் என்ன ஷோ ஆஃப்? அது என்னோட தொழில், நான் காமிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஆப்வியஸ்லி. அப்புறம் ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, எதுக்கு இவங்க இவ்வளோ டான்ஸ் ஆடணும், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, அந்த வீடியோக்கெலாம் எதுக்கு இவ்வளோ டான்ஸு, ஒரு இடத்துக்கு போனால் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நைஸில் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும், ஒரு டாப் கிளாஸ் கம்பெனி லைக் இப்போ ஒரு பிராண்ட் ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்க்கு சர்வேவே சொல்லுது 15 to 20% நீங்கள்
செலவழிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்து பேசுகிறாரு, ஒரு ஸ்டோருக்கு ஒரு பெரிய ஹீரோயின் வந்து பேனர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு 15 to 20 என்னுடைய தகுதிக்கு என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 to 20% நான் செலவு பண்ணுறேன். நீங்கள் பேசினது எல்லாமே சுற்றி அந்த டான்ஸ் வீடியோ, எக்ஸப்ட் டான்ஸ் வீடியோ, ஓகேங்களா? நான் எக்ஸ்போல் எடுக்கிறது எல்லாமே அந்த மண்டபத்தை சுற்றி தான். அங்கே என்ன செலவு? மண்டபம் கட்டி உங்களெல்லாம் நான் வர வச்சிருக்கேன், அந்த ஈவெண்ட்டில் சுற்றி எடுத்துக்கிறேன். ட்ரான் விட்றீங்க? என்ன உண்டோ ட்ரான் அது தூத்துக்குடியில் ஊரே ஏறி பார்த்தது. அதில் வீடியோ ஷூட் பண்ணனால நான் பிரபலமானேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட 15,000 ரூபாய் கொடுத்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் பிரபலமாக இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அதில் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே போயிருக்கலாம் இல்லையா? லைக் திருநெல்வேலியில் அது ஒரு ஈவெண்ட்டாக நடந்தது. அதாவது நீங்கள் ட்ரான் வந்து உள்ளே விட்றீங்க, ஹெலிகாப்டரில் ஏறி அந்த பக்கம் போகிறீங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரே வந்து கலர் பேப்பரா 10 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. மேடம் இன்னைக்கு வந்து கல்யாணத்திலே ட்ரோன் போடுறாங்க மேடம். ட்ரோன்லாம் இன்னைக்கு எல்லாரும் சொந்த வீட்டில் வாங்கி வச்சு ஓட்டலாம். இது பாருங்க, கேள்வி இல்ல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றல, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்க்கு 15 to 20% எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு செலவே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிராண்டை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய பிக் டீல் இல்லைல்ல. யாரா இருந்தாலும் எங்க க்ரோஸ்ல ஹீரோயினுக்கு கொடுத்து பிராண்ட் பண்ணலையே, எல்லா இடத்துலயும் ஆனந்தி பாவை 10 வேற பாவம் அவர் ஒரு பிராண்ட் ஆக்கி அவருக்கு ஒரு ஷர்ட்டை போட்டிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் குடும்ப செல்ஃப் பிராண்டிங் தான். அந்த 15% அந்த டான்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் எங்களுக்கு கொலாபரேஷன் பேசிஸ்லாம் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் அரவிந்த்லாம் வந்து எங்களுக்கு கேமரா டீம் ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி ட்ரோன் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியாது இல்லையா இன்னொரு சைடு, இப்போ நானே வந்து ஸ்ரீவித்யா ஒரு நாள் வந்து எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுக்க மாட்டீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுத்து அந்த மாதிரி எனக்கு நிறைய உள்ளங்கள் உண்டு. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க அத்தான பிராண்ட் ஆக்குறாங்க. ஆமா பேபி, அவங்க மேலே போட்டு ஷர்ட் விற்க வேண்டாமா? வாட் இஸ் திஸ்? அத்தான் பிராண்ட் சொல்லி நான் ஸ்லோவா அவரை கொண்டு வந்ததே வந்து நான் மென் பிராண்ட் ஓபன் பண்றதுக்கு தான். நான் சும்மா அவர் கூட டூயட் பாடிட்டு இருந்தேன். என்ன எத்தனை பேர் திட்டினீங்க போன வருஷம். அவரை டெவலப் பண்ண ஒரு இப்போ அவர் யாருன்னு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரை நான் வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வரணும். அதனால தான் கப்பல் வீடியோஸ் எல்லாம் பண்ணோம். போன விஷயமே நாங்க பிளான் பண்ணிட்டோம், இந்த விஷயம் மென் வேர் பண்றோம் அப்படின்னு. திடீர்னு நீங்க தக்ஷண ஃப்ரேம்ல பார்த்தா கிட்ஸ் வேர் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சொல்றேன். அப்ப கிட்ஸ் வேரும் வருது அடுத்தது. ஆஃப் கோர்ஸ் எங்க ஸ்டோர்ல வருது. ஓகே. ஸோ வந்து அதுவும் அடுத்தது வருது. எல்லாம் நீங்களா கதை எழுதி நீங்களா கேள்வி கேட்டா எப்படி? அவரை கூட்டு வந்தா அவர் மேல இப்ப ஷர்ட் பேண்ட் வித்துட்டு இருக்கோம்ல, ஒரு பிராண்ட் தானே அவரு. சூப்பர். அதே மாதிரி இந்த அத்தானுங்கிற வார்த்தையை வச்சே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரிப்ளை உங்ககிட்ட. இன்னும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு புனிதமான வார்த்தை இருந்தால் சொல்லிக் கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன். பிகாஸ் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு லைஃப், ஒரு ஹியூமன், ஒரு ஜெம், ஒரு பர்சன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. ஆனால் அப்படி ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. இட்ஸ் லைக் அ ஜெம் ஆஃப் அ ஜெம். ரொம்ப நான் எப்படி இருந்தால் உனக்கு எதாவது ஹாப்பி இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் சொல்வேன், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், கடை திறக்கணும், அப்படி சொல்லிக்கிட்டே போவேன். கேர்ள்ஸ் தெரியும்ல, கம்மல் வேணா கூட அதை நம்ம இதில் எழுதிடுவோம். பட் அவங்க வந்து ஏய் அதெல்லாம் பண்ணும்போது நீ ஹாப்பியாக இருக்கல, அது வேணும்னு சொல்கிற ஒரு கேரக்டர் இஸ் வெரி இது. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஒர்த் பர்சன், அதனால நான் அவங்கள அத்தான் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அண்ட் எங்களுடைய இதில் எல்லாரும் அத்தான் தான் வேற கூப்பிடுவாங்க. உங்களோட ஃபேமிலி கூப்பிடுவாங்க, வெரி காமன். அண்ட் உங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ், தப்பான என் மேல வரல சொல்லுங்க. இல்லை, ஒருத்தங்க வந்து ரொம்ப தப்பான அலிகேஷன்ஸ்லாம் வச்சாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வீடியோஸுமே நீங்கள் கொடுத்தீங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது ஆனந்தி அவர்கள் ப்ரோக் ஆகி அழுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இன்னைக்கு? அது பிகினிங் ஸ்டேஜ் கேட்டிங்கன்னா நெகட்டிவ், கிரிட்டிசைஸ் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ன்றது வந்து ரொம்ப மெச்சூர்டாக நான் இப்போ திங்க் பண்ணால் என் முதுகு மாதிரி டெய்லி அதை திரும்பி பார்க்குறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு ஓடிட்டே இருக்கணும். நான் ஒரு சக்ஸஸ் பாத்தில் ஒரு இடத்துல இருக்கேன்ப்பா. எனக்கு வந்து ஒரு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. ஸோ இந்த பாத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நம்பி என் என்டைய ஃபேமிலியே இருக்குது. ஃபேஸ் ஆஃப் த பிராண்ட் இஸ் ஆனந்தி இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு இப்போ சீரியஸ்லாம் சொல்கிறேன், என்னுடைய என்டையர் ஃபேமிலியே வந்து என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் லிட்டில் ஃபிங்கரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க நெகட்டிவாக. என்டையர் ஃபேமிலி, என் மாமனார்லாம் டோட்டலாக அவர் ஒரு வில்லேஜ் பர்சன். உடனே ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ பாருமா அப்படி டெய்லி எனக்கு ப்ரே பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு மதர்-இன்-லா கிடையாது. ஸோ எனக்கு ஃபாதர்-இன்-லா. அவங்க டெய்லி அப்பா வந்து அவங்கள அப்பாலாம் தான் கூப்பிடுவேன். டெய்லி ஃபோன் பண்ணி பார்த்துக்கலாமா, பண்ணிக்கலாமா, நீ பண்ணுமா, அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ பேர் என் வீட்டில் இருக்கும்போது எதுக்குங்க நான் கவலைப்படணும் இல்லைங்களா? நான் வந்து நீங்கள் அதுக்கு நான் செவி கூட சாய்ச்சிருக்க மாட்டேன். நிறைய பேர் கொஷின் பண்ணாலும் ஒரு வீடியோ போட்டால் 24 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நெகட்டிவ் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை.
ஓகே. அண்ட் வந்து இப்போ அது க்ளோஸ் ஃபேமிலி ஓகே. பட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கும்போது என்கிட்ட டேரெக்டாக யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. என் ஃபேமிலியில் கேட்டால் அவங்க என் காதுக்கே அதை கொண்டு வர மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க பேசுறது இது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்கல்ல. எங்கள் ஃபேமிலியில் யாரும் அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இல்லைப்பா. சீரியஸாக எனக்கு புரியல. இப்போ சொசைட்டியில் நான் பார்த்துருக்கேன். சீரியஸாகவே ஐம் கிஃப்டட் ஃபேமிலி. என் குடும்பத்தில் யாரும் அந்த மாதிரி காசிப்ஸ் பேசி நான் பார்த்ததில்ல. ப்ராமிஸாக பார்த்ததில்ல. ஓகே. அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த கோல்டு பாருங்க, என்னோட கோல்டு தோடை வந்து நான் ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வந்து நான் கோல்டு போட்டேன், இதை நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். சொல்லுமா. நீ கோல்டு போட்டால் போட்டுக்கோ, அது ஏன் இங்கே வந்து நீ சொல்லியே தீரணுமா அப்படின்னு கேட்குறேன். நல்லா அழகாக கேட்குற ஸ்ரீ. நிறைய கொஷின் உன் மனசில் இருக்க மாதிரி இருக்கு. ஏன் மனசு இல்லை எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டேன். ஃபியூ திங்ஸ். ஏன் அப்படி சொல்லியிருப்பேன்னா, சம்டைம்ஸ் இந்த ஸ்டெப் டாலர், ஓகே, எங்கள் அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ண ஸ்டெப் டாலர், ஏதாவது ஒரு ஜுவல்லரியை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எல்லாராலையுமே இன்றைக்கி டேட்டில் நான் 3000 ரூபாய் கிராம் இருக்கும்போது வாங்கின ஜுவல்லரி கூட பத்திரமா வச்சுருக்கேன். குட்டி வயசுலேருந்து நிறையா சேவிங் ஸ்கீமில் போட்டு வாங்கினது தான். ஸோ அதை இன்றைக்கி வந்து நம்மளால் கொண்டு வர முடியலல்ல. யாராவது ஆசையாக கேட்கும்போது அதை நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த 2 கமெண்ட்டை பார்க்குறீங்க. ஆனால் என்கிட்ட அது ஒரு 1000 பேர் ப்ராடக்டாக வாங்கினவங்கள, ஐயோ அவங்க கோல்டில் பண்ணதை இன்றைக்கி நினச்சா கூட நம்மளால் வாங்க முடியாதுல்ல அந்த காசில். பட் வந்து அவங்க இதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 ரேஞ்சில், 1500 ரேஞ்சில் அப்படின்னு சந்தோஷப்படுறது தான் நான் பார்க்குறேன். நான் இந்த சைடை சீரியஸாக பார்க்கல. நான் சொல்லி காட்டுறேன், அதை கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்கள நான் பார்க்கல. எத்தனை அந்த 1000 பேர் என்கிட்ட வாங்கி உங்கள் கோல்ட் ஜுவல்ல எனக்கு பண்ணி கொடுத்தீங்களான்னு சந்தோஷம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு எவ்வளோ பேர் டிஎம் தெரியுமா, நீங்கள் இந்த போட்டதை பண்ணி கொடுங்க, அந்த போட்டதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறவங்க. நான் அதையே பார்த்து இவங்க பார்க்கறது இல்லை. உண்மையாகவே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பார்க்கறது இல்லை. பார்க்காதனால தான் ரீஸ்டைல் ஸ்டுடியோவே உருவாச்சு. இந்த ரீஸ்டைல் ஸ்டுடியோ கூட நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. அது கூட நீங்கள் காசு கொடுத்தா வர வச்சிங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு ஒருத்தர் ஆமா ஷி பெய்ட் அப்படின்னு சொன்னால் யூ கிவ் என்ன வேணாலும் நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தர் காமிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருப்பாங்க. என் கூட ரொம்ப க்ளோஸ்ட் பேசி பழகினவங்க அந்த மாதிரி தான் வந்தாங்க. இப்போ நீங்கள் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணீங்கல்ல, ஸோ அது கூட நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பதில்? பாப்பா பிறந்தோடனே உன் வீட்டுக்கு வந்தால எவ்வளோ பே பண்ண எனக்கு? அக்கா நீங்கள் சொன்ன நீங்கள் வந்தீங்கக்கா. அதே மாதிரி இன்னும் நிறைய உள்ளங்கள் இருக்காங்க. இவங்களை ஒன்று பண்ணால் நம்ம போய் பிளெஸ் பண்ணணும்னு. இப்போ நக்ஷத்ரா வந்தாங்க அப்படின்னா அவங்க எனக்கு வந்து வெரி க்ளோஸ்டு. நக்ஷத்ராலாம் எப்படி சொன்னால் ஷீஸ் அ ஜெம். ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்கேன், நான் ஒரு அழகாக நடந்தேன் அப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த வீடியோவில் நீ அழகாக நடந்த அப்படி. ஓகேங்களா. சஞ்சீவ் பிரீத்தி பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் எனக்கு 2000 ரொம்ப 10 வருஷம் மேலே அவர் எனக்கு நோன் பர்சன், நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவரோட வைஃப் பிரீத்தி ரெஸ்பெக்டபுளாக எனக்கு அவங்கள ரொம்ப நாள் தெரியும். ஸோ அவங்க அதனால் கூப்பிட்டோம், நல்லா பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் இன்னும் வந்து நளினி சீதா மேம்லாம் அன்றைக்கி ஸ்கெடியூலில் இருந்தாங்க. அவங்களாம் வர வேண்டியது. அவங்களாம் என்னை எப்போவுமே வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் நாங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இந்த இடத்துல கால் பதிச்சா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு நான் யாரெல்லாம் நினச்சினோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணேன் கூட க்ளோஸாக. எனக்கு வந்தால் இவங்க பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஸோ அப்படி தான் விஜய் அக்கா வந்தாங்க. அப்படி தான் எனக்கு எல்லாருமே வந்தாங்க. உங்களை பார்த்து பல பேர் வந்து இது எக்ஸ்போ பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர் அங்கே சந்தோஷம் தானே. அது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. ஆமாம்மா. ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தான் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஓடுறோம் இல்லையா. ஸோ அதனால் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்க. ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஆனந்தி எக்ஸ்போ பண்ணுறாங்கன்னு பார்க்காம பேக் அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள். ரியலி ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா நல்ல பிளாட்ஃபார்ம் தான் எக்ஸ்போ பண்ணுறது. யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. கரெக்டான பிளேஸில் கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராட்ஸ் பண்ணுவேன். நான் உங்களை இவ்வளோ நெகட்டிவாக கேட்டேன்ல, நீங்கள் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வந்து பக்குவம் அடைஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் ரொம்ப கமிட்டடாக இருக்கிறேன். பக்குவம் அடைஞ்சுன்னா எனக்கு நிறைய குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட்லேருந்து என்னோட என்டையர் ஃபேமிலி எப்படி ஆகிட்டாங்கன்னா, நான் எல்லாருக்கும் அம்மா, அவங்களாம் என் குழந்தை, அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டேன்ப்பா. ஸோ என்னை நம்பி என்னோட என்டையர் ஃபேமிலியோட பில்லர் மாதிரி நான் நிற்கணும். அதனால் நான் ரொம்ப பொறுமையாக ஆகிக்கிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன். மென்டலி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங். முக்கியமாக எக்ஸ்போக்கெலாம் போவேன்ல, உங்களை பார்த்து தான் என் ப்ராப்ளம் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன்னு வந்து சொல்லும்போது உங்களுக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன்றதை நான் பீயிங் இன்ஸ்பயர்ட். எப்போவுமே வந்து நீங்கள் என்கிட்ட இந்த எதாவது படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நான் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன்ப்பா. மென்டலி எனக்கு இப்போ ஒன்றும் வரதில்லை. இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் எப்படி நல்லாவே இல்லை, கிழிஞ்சி கொடுக்குறீங்க, இல்லை ஓட்டை போட்டு வருது, லென்ஸ் சரியில்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்குது?